கார் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு காசு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்துட்டு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா நாம் பண்ணுற சின்ன சின்ன தவறுனால நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் இந்த கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 7 முக்கியமான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம வந்துட்டு தவிர்க்கிறது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நாம் பண்ணுற ஃபஸ்ட்டு தவறு என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் கொடுக்கணும், அதாவது தகவல் வந்துட்டு கொடுக்கணும். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து தகவல் கொடுக்குறதில்ல, கரெக்டான டைமில் கொடுக்குறதில்ல. இதனாலேயே நிறைய கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுது. அவங்க வந்துட்டு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, நாம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. நம்ம பண்ணுற ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு சர்வே வந்துட்டு வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அந்த வெஹிக்கிளை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இன்சிடென்ட் நடந்த உடனே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ இது மாதிரிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்மளோட எவிடன்ஸுக்காக. இது வந்துட்டு அந்த கிளைம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு சர்வே வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு இந்த ஃபோட்டோ வீடியோஸ் இந்த மாதிரியான எவிடன்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது தவறு என்ன அப்படின்னா, ட்ரிங்க் அண்டு டிரைவ். அதாவது நம்ம வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கார் வந்து ஓட்டிகிட்டு போகிறப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கிளைமில் வந்துட்டு கவர் ஆகாது, கண்டிப்பாக கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இன்னொன்று வந்துட்டு ஒரு சில லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது, அதாவது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் டைமில். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற மூணாவது தவறு. நாலாவது தவறு என்ன அப்படின்னா, ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிரும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு இந்த விதின் த பீரியடுக்குள்ளே தான் இருக்குதா, ஒரு எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம சரியான ஒரு கேட்டகரி லைசன்ஸ் தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் 2 வீலருக்கு மட்டும் லைசன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைட் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் 4 வீலருக்கு மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ நம்ம எந்த கேட்டகரிக்கான லைசன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகாது, ஸ்மூத்தாக வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிற முடியும். அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து நம்ம வந்துட்டு கிளியராக படிக்காமல் இருக்கிறது. ஏன்னா அதில் நிறைய சர்ட்டான ஒரு திங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு இன்சூரன்ஸில் நமக்கு எதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு அதில் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த டிடக்ஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு கிளைம் வந்துட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வந்துடாது. அதில் சம் பர்சன்டேஜ் வந்து டிடக்ஷன் இருக்கும். ஸோ எதெல்லாம் டிடக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஆறாவது தவறு என்ன அப்படின்னா, நோ கிளைம் போனஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் வந்துட்டு ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1 இயர் ஃபுல்லாக எந்த ஒரு கிளைமே பண்ணல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சில போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான போனஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. சும்மா சின்னதுனா எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ளஸ் அதுவுமே வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ்குள்ளே கொண்டு வந்து நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டது நல்லது. ஏழாவது தவறு என்ன அப்படின்னா, ஆட் ஆன் கவர் வந்து எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில பாலிசிலாம் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து என்ன கவர் அப்படின்னா, என்ஜின் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு பாலிசி மாதிரி எடுத்திருப்பாங்க இன்சூரன்ஸு. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸுக்காக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு கன்சியூமபிள்ஸ்க்காக ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பாலிசி வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரிட்டன் டு இன்வாய்ஸ், அதாவது மறுபடியும் இன்வாய்ஸ்க்கு ரிட்டன் ஆகிற மாதிரியான பாலிசிஸ்லாம் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தவறுகளை கூட இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்ம பாலிசி வந்து ரெனியூவல் டேட்டை வந்து நம்ம வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணணும். ரெனியூவல் டேட் வரதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு பாலிசி வந்து ரெனியூவல் பண்ணுறது அட்வைசபிள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்துட்டு என்ஜின் நம்பர், சாசிஸ் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். அந்த மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம காரில் வந்து டேஷ்காம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் ரெக்கார்ட் ஆகிற வீடியோ வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு வீடியோ எவிடன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த டேஷ்காம் மூலம் ரெக்கார்டான அந்த வீடியோ வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம எவிடன்ஸாக கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கார் சம்மந்தமான என்னென்ன அந்த காருக்குலாம் செலவு பண்ணோமோ அந்த ரசீது எல்லாமே, அதாவது ரெசிப்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணுற டைமில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கார் இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுக்கிறது மட்டும் போதாது, அதை வந்து நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்த அந்த 7 மிஸ்டேக்ஸ், 7 தவறுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கிளைம் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வைக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.